ஓம் நம சிவாய. தாரகாக்ஷன் முதலானோர் அளவிறந்த அவுணர் சேனையோடு மயன் என்னும் தானவ தச்சனால் தங்கள் விருப்பின்படி முப்புரங்களை செய்து கொடுக்கப் பெற்று தங்களுக்கு வேண்டியதொன்றுமின்றி சிவபூஜையை குறைவின்றி செய்து வந்தார்கள். தங்கள் குடிகுணம் குறையாது வைகுண்டம் முதலிய தேவ நகரங்களையும் உலகிலுள்ள பல பட்டணங்களையும் திரிபுரத்தோடு சென்று சிதைத்து வந்தமையால் திருமால் சினம் கொண்டு இந்திரன் முதலிய இமயவருடன் சென்று அசுரரை எதிர்த்து போர் புரிந்து ஆற்றாமல் தேவர்களுடன் புறமுதுகிட்டு திரும்பி மேருமலையில் தவம் செய்து சிவபெருமானை தரிசித்து முப்புராதிகள் செய்யும் துன்பத்தை கூறினார். இறைவன் அவர்கள் எம் அடியார் ஆதலின் அவர்களை அழிக்கப்படாது என்று கூறி மறைந்தார். அதனால் மனம் வருந்திய விஷ்ணுமூர்த்தி புத்த வடிவேற்று நாரத முனிவரை சீடராக கொண்டு திரிபுரத்தை அடைந்து அவர்களுக்கு பல வகையாக போதித்து அவர்களை புற சமயவாதிகள் ஆக்கினார். அவர்களில் மயங்காது நின்றோர் மூவரே. நாரத முனிவர் பதிவிரதா தர்மத்தால் பயனில்லை என்று போதித்து மங்கையரையெல்லாம் மதிமயக்கினார். புத்தனும் நாரதனும் தமது சீடர்களை நோக்கி தமது மாயையில் அகப்படாத மூவரையும் கொடியோர் என்று கூறி அவர்களை முகாலம்பனம் செய்யா வண்ணம் வற்புறுத்திவிட்டு மேருமலையை அடைந்தார்கள். திருமால் சிவபெருமானை பணிந்து, மகாதேவா, அவர்கள் வேத விருத்தர்களாயிருத்தலின் இனியேனும் தேவரீர் அவர்களை அழிக்க வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு சிவபெருமான், விஷ்ணுவே, அவ்வாறாயின் விரைவில் போர்க்கருவிகளை சித்தம் செய்ய கடவை என்று கட்டளையிட்டார். விஷ்ணுமூர்த்தி தேவர்களுடன் யோசித்து ரதம், வில், அம்பு, குதிரை முதலியனவாக தேவர்களையும் ரத சாரதியாக பிரம்மனையும் பிற கருவிகளாக பிற தேவர்களையும் நியமித்துக் கொண்டு சிவ சந்நிதியில் விண்ணப்பித்தார்கள். தேவர் வேண்டுகோளுக்கு இறங்கிய சிவபெருமான் உமாதேவியாருடன் ரதத்தில் அமர்ந்து விநாயகர், சுப்பிரமணியர், பிரம்மன், இந்திரன் முதலிய தேவர்கள் தத்தம் வாகனங்களில் ஏறி புடைசூழ்ந்து வரவும், சப்த ரிஷிகள் ஆசீர்வதிக்கவும், ரிஷி கன்னியர் மங்கள பாட்டு பாடவும், நந்தி தேவர் பொற்பிரம்பு ஏந்தி முன் செல்லவும், பானுகம்பன், வானன், சங்கு கர்ணன் முதலிய கணநாதர்கள் வாத்தியம் வாசிக்கவும் திரிபுரத்தை அடைந்தார். அப்பொழுது புறங்கள் மூன்றும் ஒன்று சேர்ந்து சரத்காலத்தில் அபிஜித் முகூர்த்தமாகவே சிவபெருமானை வணங்கி இவர்களை வெல்ல இதுவே சமயம் என்றார்கள். சிவபெருமான் மேருவாகிய வில்லை வளைத்து வாசுகியாகிய நானை ஏற்றி அக்னியை கூர்வாயாகவும் வாயுவை சிறகாகவும் சேர்க்கப்பட்டுள்ள திருமாலான அம்பை கையில் எடுத்தார். போர்க்கருவிகளாக அமைந்திருந்த தேவர்கள் யாவரும் தம்மாலேயே திரிபுர தகனம் நிகழ்வதாக இருமாந்தார்கள். அதை உணர்ந்த எம்பெருமான் அந்த அஸ்திரத்தை பிரயோகம் செய்யாமல் புன்னகை செய்தார். அதனால் புறமூன்றும் பொடியாயின. முனிவர்களே, நீங்கள் கேட்ட விஷயங்களை சுருக்கிச் சொன்னேன். இவ்வாறு சூத புராணிகர் கூறினார். ஓம் நம சிவாய.